ஹலோ விவர்ஸ், இது ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் 21. இந்த கிளாஸில் ஃபெதர் ஸ்டிச்சை வந்து ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பில் போட்டால் எப்படி போடணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபெதர் ஸ்டிச் போட்டிருக்கோம் திலகம் ஷேப்பில். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோனோ பீட்ஸோ எதுவும் ஆட் பண்ணாமல் பியூராக த்ரெட் ஒர்க்கில் மட்டும் பண்ணியிருப்போம். இப்போது இந்த ஷேப்பில் வந்து சென்டரில் ஒரே ஒரு பீட் வச்சு பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு முதல்ல நான் இந்த ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா சென்டரில். இந்த ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் போட போகிறேன். ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே அந்த மார்க் மேலேயே வெறும் செயின் ஸ்டிச் போட்டு அவுட்லைன் பண்ணுறேன். அவுட்லைன் முடிச்சதுக்கப்புறமா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச் ஃபெதரில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போது இங்கேருந்து எடுத்துட்டு இந்த செகண்ட் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே கொண்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச் வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே புல் பண்ணி இந்த ஸ்டிச் போட்டோம் இல்லையா முதல்ல செயின் ஸ்டிச்சு, அந்த அவுட்லைனுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் பண்ணணும். இப்போது உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டிச் பண்ணணும். அதாவது அவுட்லைனுக்கு வெளியில் ஒன்று உள்ளே ஒன்று ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பவும் இப்படி பக்கத்தில் கொண்டு வரணும். கொஞ்சமாக கேப் இருக்கணும். இந்த செகண்ட் லைனில் போடும்போதும் கேப் இருக்கணும். மேலே அந்த தேர்ட் லைனுக்கு கொண்டு போகும்போதும் நல்லாவே கேப் இருக்கணும். இங்கே கொண்டு வரும்போது மட்டும் எவ்வளோ க்ளோஸராக ஸ்டிச் போட முடியுமோ அவ்வளோ க்ளோஸராக ஸ்டிச் போடணும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு அதை அப்படியே புல் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வரணும். இப்போ அந்த அவுட்லைனுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச் வைக்கிறோம். அந்த ஸ்டிச் வந்து ரொம்ப க்ளோஸராக வைக்கணும். எவ்வளோ பக்கத்தில் போட முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் போட்டுட்டு உள்ளுக்குள்ளேயும் அதே மாதிரியே பக்கத்தில் போடணும். இங்கே வரும்போது தான் லைட்டாக கேப் இருக்கணும். இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் அதை விட நல்லாவே கேப் இருக்கணும். இந்த இடத்துல க்ளோஸராக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே அதே மாதிரி க்ளோஸராக இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போது இந்த இடத்துல லைட்டாக கேப் விட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே நல்லாவே கேப் விட்டு எடுத்துகிட்டு போயிட்டு புல் பண்ணி கொண்டு வந்து இங்கே ஒரு ஸ்டிச்சு திருப்பி உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு. இப்போ இதையே தான் நம்ம இந்த ஷேப் முடிகிற வரைக்கும் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த டைப் வந்து இந்த ஷேப்பில் தான் போடணுன்னுட்டு இல்லை. அந்த திலகம் ஷேப் போட்டிருப்போம் இல்லையா இதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி ஷேப்லேயும் இதே மெத்தடில் அந்த உள்ளுக்குள்ளே ரவுண்டு அவுட்லைன் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி அந்த திலகம் ஷேப்பை வந்து இந்த மாதிரி அவுட்லைனில் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி அப்படியே நீங்கள் சுற்றி இருக்கிற ஸ்டிச்சஸ்லாம் போடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லேயரில் அந்த உள்ளுக்குள்ளே அவுட்லைன் போட்டுட்டு போடும்போது என்னென்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போது அந்த ஸ்டிச் போட போட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு ஒரு ஈவனாக தெரியுது. ஸோ இப்போது பர்ஃபெக்டாக நம்ம வைக்கிற ஸ்டோனோ பீடோ அதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அந்த ஷேப்பை வந்து கிளியராக டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஒரு அவுட்லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபெதர் ஸ்டிச் பண்ணுறோம். நான் இப்போ இதில் வந்து ஒரே ஒரு ரவுண்டு பீட் ஒரு ஹாஃப் பீட் மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் அதனால தான் இந்த மாதிரி அவுட்லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு கிளியராக அந்த ஷேப் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மெத்தடில் பண்ணுறேன். இப்போ இன்கேஸ் வந்து ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி சின்ன சின்ன பீட்ஸ் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அவுட்லைன் தேவையில்லை. அவுட்லைன் இல்லாமையே அந்த மார்க்கிங்கை யூஸ் பண்ணி போடலாம். கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம அந்த பீடை வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இது கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ கடைசியாக இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு இங்கே நாட் போட்டுக்கலாம். இப்போது நான் பீட் வைக்கிறேன். பீட் வைக்கிறத பற்றி வந்து நம்ம அடுத்து வர கிளாஸஸ்லலாம் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து த்ரெட் ஒர்க் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த ஒரே ஒரு பீட் மட்டும் நான் வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீடிலில் பீட் எடுத்துட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இங்கேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அதாவது 2 ஸ்டிச் போட்டால் தான் உங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்கப்புறமா அந்த பீடுக்கு அடியில் அந்த பீடை கொஞ்சம் லைட்டாக நகர்த்திட்டு நான் இங்கே ஒரு நாட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே நாட் போட்டுட்டு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டோன்னா கரெக்டாக அது ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கரெக்டாக இந்த பீட் போயிட்டு அதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இதுக்காக தான் அந்த மாதிரி அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள், திலகம் ஷேப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.